நீங்களாம் திருச்செந்தூர் போயிட்டு சாமியை பார்த்துட்டு வரீங்கன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? கிடையாது. வெறும் கல்லாலையும் உலோகத்தாலான சிலையை மட்டும் தான் நீங்க பார்த்துட்டு வரீங்க. ஒரு முருக பக்தனா இதை நான் சொல்லுவேன்னு கனவு கூட நினைச்சு பார்க்கல. தயவு செஞ்சு திருச்செந்தூர் போகாதீங்க. இவ்வளவு கஷ்டப்பட்டு தான் நீங்க முருகனை பார்க்கணும்னா அந்த முருகனே நீங்க வராதீங்கன்னு தான் சொல்லுவோம். வழக்கமா சூரசம்காரம் முடிஞ்சா மழை வரும், அது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனா இந்த வருஷம் கொஞ்சம் கூட மழையே வரல. ஏன் தெரியுமா? நீங்க எல்லாரும் பண்ண காரியம் அப்படிடா. சஷ்டி விரதமோட 6 நாள் 6 கோவில் சீரீஸ்ல நான் 4 நாள் கோவில் வீடியோ போட்டிருப்பேன். 5வது நாள் 6வது நாள் திருச்செந்தூர்ல வீடியோ போடலாம்னு சொல்லிட்டு அங்க போயிட்டேன். மதியம் 12:30 மணிக்கு போய் லைன்ல நின்றுட்டே மட்டும் தாங்க இருந்தேன். சின்ன குழந்தைங்களும் பெரியவங்களும் மூச்சு விட முடியாம கஷ்டப்படுறதும், பொதுமக்கள் போலீஸ் கிட்ட முறையிடுறதும், போதுண்டா சாமின்னு கேட் எங்க குச்சி வெளியில போறதுன்னு ஒரே அவதியா நின்றுட்டு இருந்தாங்க. அதுவும் சஷ்டி விரதமோட 5வது நாள்ல. நான் நினைச்சேன் நம்ம முருகனை பாக்குறதுக்கு நிறைய கூட்டம் வந்திருக்கு, அதனால தான் இவ்வளவு லேட் ஆகுது நான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா 9 மணி நேரம் லைன்ல நின்றுட்டு கோவிலோட வாசல போகும்போது தெரியுது அவ்வளவு பேர் காசு கொடுத்து உள்ள போயிருக்காங்க. அதுவும் 2000 ரூபாய். அந்த 2000 ரூபாய் காசு கொடுத்துட்டு போறது கூட 3 மணி நேரம் வெயிட் பண்ணிட்டு போனாங்களாம். உங்ககிட்ட காசு இருக்கு, நீ கொடுத்துட்டு போற. இல்லாதவங்க எங்க போவாங்க? சரி உன்னால முடியல, வயசாயிருச்சு அப்படின்னா பரவாயில்ல, நீ கொடுத்துட்டு உள்ள போய்க்கலாம். நல்லா தானே இருக்கீங்க. அங்க வந்து நின்று பாருங்கயா. 6 நாள் சஷ்டி விரதம் இருந்துட்டு முடியாம மயக்கத்தோட முருகனை பார்க்க லைன்ல நின்றுட்டு வராங்க. உங்களுக்கு எல்லாம் என்ன குறைச்சல்? கடைசி என்ன தெரியுமா ஆச்சு? 6 நாள் சஷ்டி விரதம் இருந்து ரொம்ப கஷ்டப்பட்டு வந்தாங்கல்ல, அவங்க வாயால நீங்க சாபத்தை வாங்கி கட்டிக்கிட்டீங்க. நீங்க எல்லாம் பார்த்தது சாமி இல்லை, வெறும் சிலையையும் கல்லையும் மட்டும் தான் பார்த்துட்டு போனீங்கன்னு அவங்க வாயாலே சொன்னதை நான் கேட்டேன். இப்படி 2000 வாங்கிட்டு உள்ள சீக்கிரமா அனுப்புறீங்களே, உங்களுக்கு அறிவு இருக்கா இல்லையா? எவ்வளவு கஷ்டப்பட்டு வராங்க மக்கள். நீ லைன்ல வந்து ஒரு நாள் நின்று பாரு. இந்த நிலைமை ஒரு நாள் உங்களுக்கு கண்டிப்பா வரும்டா. எங்கேயாச்சும் போய் நின்றுட்டு மயக்க போட்டு நீ நிக்க போற அன்னைக்கு நீ நினைச்சு பார்ப்ப. இந்த கெட்டதுலயும் ஒரு நல்ல விஷயம் பண்ணியிருக்காங்க. என்ன தெரியுமா? 6 நாள் சஷ்டி விரதம் இருந்து வந்தாங்க பாத்தீங்களா, அவங்க எல்லாம் மயக்கம் போட்டு கீழே விழாம இருக்கிறதுக்கு எலக்ட்ரால் கொடுத்தாங்க. ரொம்ப நல்ல விஷயம் பண்ணிருக்கீங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அது மட்டும் எனக்கு கடைசியா ஒண்ணு மட்டும் சொல்லிக்கிறேங்க. நீங்க திருச்செந்தூர் போறீங்கன்னா சின்ன குழந்தைங்களையும் வயசானவங்களையும் கூப்பிட்டு போறீங்கன்னா தயவு செஞ்சு கூட்டமான நாள் மட்டும் போகவே போகாதீங்க. நான் ரெக்வஸ்டா கேட்டுக்கிறேன். இதுக்கப்புறம் திருச்செந்தூர்ல பணமும் பதவி இருந்தா மட்டும்தான் உங்களால சாமியை சீக்கிரம் பார்க்க முடியும். நீங்க பொதுமக்களா இருந்தா லைன்ல நின்று கஷ்டப்பட்டு தான் நீங்க போகணும். நம்ம தலையில முருகன் எழுதி வச்சுதான் புரிஞ்சுக்குங்க.